பயிற்சியை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், உயிரின வாழ்வின் அடிப்படை என்ன? இயற்கை. நம்மை சுற்றி இயற்கையில் என்னென்ன இருக்குது நமக்கு, அதில் பஞ்சபூதத்தில் காற்று எவ்வாறெல்லாம் பேசப்படுகிறது, காற்றுக்கு இலக்கியங்கள் கூறக்கூடிய நம்மளுடைய இது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். பாருங்கள், உயிரின வாழ்வின் அடிப்படை என்ன? இயற்கை தான். மூச்சுக்கு காற்று, நம்ம மூச்சு விடுவதற்கு என்ன தேவை? காற்று. தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், இருப்பிடம், ஒலிக்கும் கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை அப்படின்னு சொல்கிறோம், அடிப்படை தேவை அப்படின்னு. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு சற்று கூடுதலாக இருக்கிறது. நமக்கு மூச்சு காற்றுக்கு காற்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் இல்லையா? காற்றே எங்கும் வியாபித்திருக்கிறது, நிறைந்திருக்கக்கூடியது. அந்த காற்றே மெல்ல தொட்டு சென்றால் அது என்னன்னு சொல்கிறோம்? தென்றல். நம்ம தூக்கி சென்றால் என்னது? பலத்த காற்றடித்தா புயல். அதுவே உயிரை உள்ளிருக்கும் காற்று ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் காற்று பேசினால் அது எவ்வாறு பேசும் அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மனிதா மனிதா, அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சுதான். என்னை கண்ணால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். தொட்டும் பார்க்க முடியாது, உணர முடியும். என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம். இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா? நான் தான் காற்று அப்படின்னு சொல்லி காற்று நமக்கு ஒரு குதிர் போட்டு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு, பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறாரு. அவற்றில் ஒன்றாக என்னது? காற்றையும் நிலம் நீர் காற்று சொல்கிறோம் இல்லையா? அப்போ காற்றையும் என்றையும் ஒன்றாக சேர்த்தது எனக்கு பெருமையே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பெருமைப்படுது காற்று. இப்போ ஒவ்வொரு இதுலேயும் நான் எவ்வாறு வியாபித்திருக்கிறேன், எவ்வாறு உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. உயிராக நான் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளில் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான், மழை தருவேன் நான் அப்படின்னு சொல்லி, நான் தடம் பதிப்பேன், ஆற்றலாக நான் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தலைப்புலையும் பாடல் வரிகள் வருது. இதிலேருந்து வினாக்கள் அதிகமாக வரலாம். இன்புக்கிலேருந்து கேட்டாங்கன்னா இதிலேருந்து வரலாம். அந்த பாடல் வரி எப்படி நம்ம எந்த இலக்கியத்திலேருந்து வந்திருக்குது அப்படிங்கிறத எளிமையாக மனசில் பதிகிற மாதிரி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. உயிராக நான் அப்படின்னு சொல்லி தலைப்பில் பாருங்கள். உங்களின் இயக்கத்தை, உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது எது? காற்றின் இயக்கம் தான், என் இயக்கம் தான் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் என்ன சொல்கிறாரு? மூல மந்திரம், இதை ஞாபகம் வச்சுக்க. திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்கிறார் இல்லையா? திருமூலர் திருமந்திரம், மூல மந்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் அப்படின்னு சொல்லுது யாரு? திருமூலர். எந்த இதில்? திருமந்திரம், மூல மந்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூச்சு பயிற்சி மூல மந்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சா திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு. இது ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்கலாம். பிற்கால ஔவையார் தன்னுடைய குரலில் வாயு தாரணை என்ற அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? வாயு வழக்கம், வாயு தாரணை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு ஔவையார் குரலில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காற்றை சிறப்பித்திருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி திருமூலர் திருமந்திரத்திலையும் ஔவையார் வாயுத்தாரணை என்ற அதிகாரத்திலையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உயிராக நான் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இது 2லேருந்து தான் வினாக்கள் வரும், பார்த்துக்கோங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பல பெயர்களில், நமக்கெல்லாம் ஒரு பெயர், ஆனால் காற்றுக்கு எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பல பெயர்களில் நான் வழங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லுது காற்று. காற்றுக்கு வலி, இந்த வலி, தென்றல், புயல், சூறாவளி என பல பெயர்கள் அழைக்கப்படுகின்றேன். ஆனால் பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றுக்கு ஏற்ப என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென்றல் காற்று, பூங்காற்று, தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என எத்தனை பேரில் நான் அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுது. காற்றுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கின்றது பாருங்க. தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று அப்படின்னு காற்றுக்கு வழங்கக்கூடிய பல பெயர்களை நமக்கு சொல்லியிருக்கு.
அடுத்தது திசையை வச்சு காற்றுக்கு என்னென்ன பெயர் சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ 4 திசை என்ன, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இது நமக்கு தெரியும். இதில் வீசுகின்ற திசையை கொண்டு தமிழர்கள் பெயர் சுட்டியுள்ளார்கள் அப்படின்னு காற்றுக்கு சிறப்பான பெயர்களை சுட்டியுள்ளனர் அப்படின்னு சொல்லுது. கிழக்கு, குணக்கு, கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படின்னு பெயர் உண்டு. அப்போ கிழக்கிலிருந்து வீசும்போது கி கோ, ஞாபகம் வச்சுக்கோங்க, கி கோ, கிழக்கு கொண்டல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன, கொண்டலுக்கு கொண்டு வருதா, அதனால அதை மழைக்காற்று அப்படின்னு சொல்றோம். அப்புறம் மேற்குக்கு குடக்கு, இங்க பாருங்க, கிழக்கு குணக்கு கொண்டல், மேற்கு குடக்கு என்று பெயர். மேற்கிலிருந்து வீசும்போது என்ன வரும், இது கோடை, கோடை வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதனால இது என்னன்னு சொல்றோம், வெப்பக்காற்று. இந்த கிழக்கு பகுதியிலிருந்து கொண்டல் காற்று மழைக்காற்றாகவும், மேற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய கோடை காற்று எப்படி இருக்கும், வெப்பக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வடக்கு வாடைக்காற்று அப்படின்னு பேரு. வடக்கிலிருந்து வீசும்போது என்னது, வாடைக்காற்று. இது பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால குளிர்ச்சியான, இதுக்கு பேர் ஊதக்காத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தெற்கிலிருந்து வீசும்போது என்னது, தென்றல் காற்று அப்படின்னு சொல்றோம். பல இடர்களை தாண்டி வருவதனால அதோட வேகம் அப்படியே குறைந்து என்னமாக இதமாக வீசுகின்றது. இப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும், கிழக்கு கோடை, கிழக்கு கொண்டல் கி கோ, மேற்கு மேற்கு கோடை, வடக்கு வாடை, தெற்கு தென்றல் அப்படின்னு சொல்லி இதுவும் கேட்கலாம், பார்த்துக்கணும். இதுலேருந்து இந்த பகுதியிலேருந்து இதான் கேட்பாங்க. அடுத்தது இலக்கியங்களில் நான் எவ்வாறு போற்றப்படுகிறேன் அப்படிங்கிறத சொல்லுது காற்று. தென்றலாகிய நான் பலவித மலர்களில் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே என்ன செய்து வண்டுகளையும் அழைத்து வருவதனால் இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு, வண்டொடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்றாரு. இந்த பாடல் வரி கொடுத்து இந்த நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அங்க பாருங்க, வண்டொடு புக்க, பூ அண்டர்லைன் பண்ணிக்க, சிலம்பு, சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிலம்பு அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் நயம்பட காற்றை உரைக்கின்றார். அடுத்தது பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்ற சிற்றிலக்கியத்தில் என்ன சொல்றாங்க, பெண் ஒருத்தி சொல்றா, தமிழை தூது போடுறதாக, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. அப்ப தென்றலேன்னு இருக்கு, அப்ப இது என்ன தூது, தென்றல் விடு தூது. தூதுக்கு 10 பொருள்கள் அனுப்புறாங்க, தென்றலும் ஒரு பொருள். என்னை தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள் அப்படின்னு சொல்லி காற்று சொல்லுது இலக்கியத்தில். இப்ப இங்க வண்டோடு புக்கு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், தென்றலேன் முடியறது எது, பத்மகிரிநாதருடைய தென்றல் விடு தூது அப்படின்னு சொல்லி இலக்கியங்கள்லையும் காற்று பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி காற்று சொல்லுது. அதுக்கப்புறம் கண்ணதாசன் பாட்டு பாருங்க, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு சொல்லி திரையிசை பாடல்லையும் என்னைய பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீங்க இடம் பிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காற்று நமக்கு செய்தியை சொல்லுது. இலக்கியத்தில் நான் அப்படிங்கிறதுல சிலப்பதிகாரத்திலையும் தென்றல் விடுத்தூதுலையும் மட்டுமல்லாமல் திரையிசை பாடல்கள்லையும் காற்று பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி காற்றின் பெருமையை கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது முன்னீர் நாவாய் ஓட்டியாக அப்படின்னா, முன்னீர்னா என்னது, ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர். அப்ப நாவாய் ஓட்டியாகவும் நான் பயன்படுகிறேன். அந்த காலத்துல காற்றின் திசையை கொண்டுதான் பாய்மர கப்பல்லாம் செலுத்தினாங்க வணிகத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்துமே எதனால் பயன்படுத்தியது, காற்றாகி என்னால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்கள் தான் நிகழ்ந்தன அப்படின்னு சொல்றாங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இது பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொன்னா புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவனை பத்தி சொல்றது புறநானூற்று பகுதி, புறநானூறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிகால் பெருவளத்தானே புகழ்ந்து பாடிய பாடல சங்க கால பெண் யார் அப்படின்னா யார் பாடினா அப்படின்னு கேட்பாங்க, வெண்ணி குயத்தியார். வலி அப்படின்னு எதை குறிப்பிட்டு சொல்றாங்க, வலி அப்படின்னா காற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப முன்னீர் நாவாய் ஓட்டியாக, அதாவது கப்பல் செலுத்துவதற்கு நான் பயன்பட்டேன் அப்படின்னு காற்று தன்னை பற்றி பெருமையாக கூறுகிறது. அடுத்தது மழை தருவேன் அப்படின்னு சொல்லுது. ஆமா, காற்றினுடைய வேகத்தை கொண்டுதான் நமக்கு மழை பெறுகிறோம்.
நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். உங்களுக்கு மழை பெறுவதற்கு முக்கிய காரணம் இது. நான் மழை பெறுவத காற்று. கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் என்ன செய்து அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி பருவக்காற்றாக மாறுகின்றேன். அதுவும் தென்மேற்கு பருவக்காற்றாக, வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றாக வந்து உலா வந்து மேகத்தை என்ன செய்தோம், குளிர வைத்து மழையை பொழிய செய்து. இந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரை நமக்கு என்னது, தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி வீசுது. இந்த காற்று வந்து தான் மழைப்பொழிவை நமக்கு தருகிறது. இந்தியாவின் முதுகெலும்பு என்னது அப்படின்னா வேளாண்மை தொழில்தான். இந்த வேளாண்மை சிறப்பதற்கு, நாடு தன்னிறைவு பெறுவதற்கும் காற்றாகிய நான் தான் பங்கெடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லுது. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70% மழை எந்த பருவக்காற்றால் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இதை குறிச்சுக்கணும். தென்மேற்கு பருவக்காற்றாக அதுதான் நமக்கு 70% மழையை கொடுக்கின்றது. அடுத்தது பாருங்க, தெரியுமா அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு மூலக்கூறு என்னென்னா 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து சிதைத்து விடுகிறது தான். அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ரிட்ஜு ஏசியால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தடம் பதிப்பேன், நான் வந்து தடம் பதித்து செல்வேன் அப்படின்னு சொல்லுது. வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாக மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க என்ன செய்ய முடியாது, யாராலே முடியாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன். நம்மளால கஜா புயல் இன்னும் மறக்க முடியுமா, முடியாது இல்லையா. அது மாதிரி வீறு கொண்டு எழும் பொழுது அதனுடைய வேகத்தை தடுக்க யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லுது. என் ஆற்றலை வலி மிகின் வழி இல்லை அப்படின்னு சொல்லி புறநானூற்று பாடல் சொல்லுது. அது யார் பாடினா அப்படின்னு கேட்பாங்க. வலிமிகின் வழி இல்லை, வேற வழியே கிடையாது அப்படின்னு ஐயூர் முடவனார் சிறப்பித்து பாடியுள்ளார். இது இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கணும். அது போலவே மதுரை இளநாகனார் அப்படிங்கிறவரும் புறநானூற்றில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி காற்றினுடைய வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது பாருங்க, ஆற்றலாக எவ்வாறு, நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கின்றேன். காற்று நமக்கு ஆக்சிஜன் தருகிறது, மூச்சு காற்று. தாவரங்களின் ஒலி சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு என்ன செய்யுது, பயன்படுது. அப்புறம் விதைகளை எடுத்து செல்வதற்கு பல இடங்களில் என்ன செய்யுது, விதைகளை எடுத்து சென்று காற்றினால் வெடித்து பரவக்கூடிய விதைகள்லாம் இருக்கு இல்லையா, எருக்கு, வெண்டை, இதெல்லாம் அப்படியே காற்றுல பரவி வெடிச்சு என்ன செய்யும், வேற இடங்களில் செடிகள் முளைக்கும். அடுத்தது பூவின், தேனின், கனியின், தாவரத்தில் உயிரினத்தின் மனத்தை எளிதில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாமல் இருப்ப உதவுகின்றேன். உயிர் எக்கோ சைக்கிள் அது வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்க காற்று பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுது. இவை மட்டுமல்லாமல் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் இன்னைக்கு வந்து வயர்லெஸ் எவ்வளவோ கருவிகளை பயன்படுத்திட்டு இருக்கோம், அதுக்கும் நம்ம காற்று முக்கியமாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படிங்கிறது பழமொழி. ஆனால் இப்போ என்ன செய்கிறோம், காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்ற புதுமொழிக்கு வித்தாகின்றேன். புதுமொழி எப்படின்னா, காற்றுள்ள போது இப்போ என்னது, காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் மின்சாரம் எடுக்கப்படுகிறது. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமாக எண்ணெய் பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது என்ன செய்கிறோம், நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்களானது பாதுகாக்கப்பட காரணமாக காற்று இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னா 5வது இடம். இந்தியா உலகளவில் 5வது இடம். இந்தியா தமிழ்நாட்டில் என்ன காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம், முதலிடம் வகிக்கிறது. அப்படிங்கிறத வச்சு காற்றுக்கு நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லுது. அத்தகைய பெருமை வாய்ந்த காற்றை நாம் வந்து மனிதனால் எவ்வாறு மாசடைகிறது அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன், அது உண்மைதான். இப்போ நிறைய ஏர் பொல்யூஷனுக்கு காரணங்கள் இருக்குது. குப்பைகள், நெகிழி பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதனங்களை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது, அடுத்தது என்ன, புகை வடிகட்டு இல்லாமல் தொழிற்சாலைகளில் இயக்குவது, அப்புறம் பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் என்ன செய்கிறோம், தனி மனிதன் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வாகனங்கள் நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்புறம் வானூர்திகள் வெளியிடக்கூடிய புகை, இது எல்லாமே என்னது, எல்லா செயல்பாடும் மனிதனால் நடக்கக்கூடியது தான் ஏர் பொல்யூஷனுக்கு, காற்று மாசடைய முக்கிய காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன நோய்கள் வருகிறது அப்படின்னா, கண்ணெரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இலைப்பு நோய், வீசிங் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வர்றதுக்கு மனிதனுக்கு காரணமாக அமைவது காற்று தூய்மைக்கேடு தான். அடுத்தது, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரக்கூடிய காரணங்களில் ஒன்று காற்று மாசுபாடு. அப்படிங்கிறத நமக்கு தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுது.
தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். நான் மாசுபடுவதை குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக என்ன சொல்றது யூனிசெஃப் நிறுவனம், ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் அப்படிங்கிறது தெரிவித்துள்ளது. என்னுடைய மேலடிக்குள்ள அந்த ஓசோன் படலம் O3 இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கதிரவனிடமிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த கதிர்களை தடுத்து நிறுத்து இது ஒரு ஃபில்ட்ரு மாதிரி பயன்படுது. ஆனால் நாம் அதை என்ன செய்கிறோம், அப்படியே அதை மாசடைந்து அந்த ஓசோன் ஓட்டை வந்து பெருசாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதினா அந்த சூரிய கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன். ஆனால் உங்கள் வசதிக்கு என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்றை வெளியிடும் எந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலானவற்றை பயன்படுத்தினால என்ன செய்கிறோம், இந்த ஓசோன் படலம் வந்து மேலும் மாசடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நச்சு ஓசோன் படலத்தில் ஓட்டையிடுகிறது. இதனால் என்ன ஆயிடுது, நமக்கு டைரெக்டாக புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்ம உடம்புல தாக்குறதுனால நமக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிரினங்களும் என்ன ஆயிடுது, துன்பம் அடைகின்றது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், உங்கள் நடவடிக்கைகளால் எங்களுக்கு கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது, நீரில் கரைந்து வருவதனால அமிலமலை, ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். எது கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு மழை பெய்யும் பொழுது நீரில் கரைந்தனால அந்த அமிலமலை பொழிகிறது. இதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே துன்பத்திற்கு ஆளாகின்றன. இதனால் நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி காற்று வருந்துவதாக சொல்லுது. மரம் தரும் வரம் நான், மரம்தான் மனிதன் மரம்தான் இயற்கையின் வரம்தான் என்பதை இன்று மறந்தே போய்விட்டான். பாருங்க, ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றாய் நம்ம வெளியிடக்கூடிய கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுது, நம்ம தேவையில்லன்னு அனுப்புகிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழி ஆக்சிஜனை தருகின்றது. இன்று தோழர்களான மரங்களை வளருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நல்ல முறையில் குப்பை மேலாண்மையை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும், மேற்கொள்ளணும். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தரணும். மின்னாற்றலால் இயங்கக்கூடிய ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்தணும். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய வடிவ எரிபொருள்களை எல்லாம் என்ன செய்யணும், நம்ம தவிர்க்கணும் அப்படிங்குது. அடுத்தது வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி என்ன செய்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக நம்ம கொண்டாடி வருகிறோம். அந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது அப்படிங்குது. ஒவ்வொருவரும் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யணும், கொண்டாடணும். ஆமாம், காற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், இதுவே என் ஆசையாகும் அப்படின்னு சொல்லி, இதுவே உங்களின் எதிர்கால நலனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி காற்று ஒரு சிறந்த செய்தியை நம்மகிட்ட, அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது, நாம் எப்படி மாசுபடுத்துகிறோம், அதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கு. நன்றி.